தேரிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் டைட்டில் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. நம்ம இந்தியாவிலேருந்து நியூசிலாந்து வந்தாச்சுங்க சேஃபாக. ஸோ நம்ம வந்து ஒரு 100 kgக்கு லக்கேஜ் கொண்டு வந்திருந்தோம். அந்த 100 kg லக்கேஜஸ் வந்து இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்னெல்லாம் நான் ஊரில் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் ஊருக்கு போகிற வேறு யாருக்காவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவிலேருந்து நம்மளுக்கு 423 kg சூட்கேஸ் அலோடுங்க. ஸோ அதில் தான் நம்ம 100 kgs கிட்ட கொண்டு வந்திருந்தோம். அது இல்லாமல் 2 ஹேண்ட் கேரியும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மங்களகரமாக மஞ்சளில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வீட்டிலேருந்து மிளகாத்தூள் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ என் மாமியார் வந்து அவங்களே வந்து கைப்பட அரைச்சி கொடுத்தது. ஸோ இது வந்து நான் 1.5 kgs கொண்டு வந்திருந்தோம். இன்னுமே நிறைய அரைச்சி கொடுத்துருந்தாங்க. பட் லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு லக்கேஜில் இடம் இல்லாதால கொண்டு வர முடியல. அண்ட் இது வந்து இட்லி பொடி. ஒன்று வந்து அம்மா வீட்டிலேருந்து, இன்னொன்று வந்து மாமியார் வீட்டிலேருந்து 2 பேருமே அரைச்சி கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க. அண்ட் இதெல்லாம் தான் மெயின் திங்ஸ். அதனால தான் இதை ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். அப்ராட் போகிற எந்த கண்ட்ரி தான் இல்லை, எந்த கண்ட்ரி போகிறாங்களா இருந்தாலும் மிளகாத்தூளும் இட்லி பொடியும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம வந்து வீட்டை ரொம்ப மிஸ் பண்ண மாட்டோம். எல்லாமே ரொம்ப ஹோம்மேட் டேஸ்ட்டில் வரும் ஃபுட்டெல்லாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டிவைன் ஃபுட்ஸோட பருத்தி பால். இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் ஏற்காடுக்கு ட்ரிப் போயிருந்தோம். ரிட்டன் வரும்போது ஆத்தூரில் வந்து சாப்பிட்றதுக்கு நிறுத்தும்போது பைபாஸில் அங்கே டிவைன் ஃபுட்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான். அப்படியே வந்து நம்ம பாலில் கலந்து குடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சேன். அப்போ ரிட்டன் வரும்போது அந்த கடையே இருந்ததால் அங்கேயே பார்த்து வாங்கியாச்சு. அண்ட் நான் ஏற்காடு போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கேயே வந்து நான் டீ தூளும் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து ஏலக்காய் டீத்தூள், இன்னொன்று வந்து ஏலக்காவும் இஞ்சியும் போட்ட டீத்தூள். ஸோ இது வாங்கிட்டாலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு டீத்தூளே தேவைப்படாது. அண்ட் இது வந்து ஒரு குட்டியான ப்ளவுஸ் பீட்டுங்க, ஒரு ட்ரெடிஷனுக்காக கொண்டு வந்திருந்தேன். அண்ட் இதுவுமே நான் சும்மா படைக்கிறதுக்கு யாருக்காவது வீட்டுக்கு வந்தால் கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் இந்த கிளிப்ஸ்லாமே வந்து நம்மளுக்கு மிந்த்ராவில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணது இந்த செக்ஷனில் இருக்கிறதுலாம் என் சிஸ்டர் தான். அவள் தான் எல்லாமே பார்த்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாங்க. அண்ட் இந்த க்ரன்ச்சீஸு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கிராண்டான கிளிப் வந்து ஒன்று வாங்கிக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து அழகாக தலையில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஆர்ம் ரோல் ஆன். இந்த பிராண்ட் வந்து நல்லா இருக்குது, கெமிஸ்ட் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆர்டர் பண்ணியிருந்தா. அண்ட் இதுவும் வந்து நான் இன்னும் இது எதுவுமே இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் இன்னும் ட்ரை பண்ணல. அவள் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னது நான் அப்படியே வாங்கிக்கிட்டேன். ஸோ இது வந்து சிம்பிளில் வந்து ஃபேஸ் வாஷு. ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ், காஜல், மஸ்கரா, ஃபேஸ் வாஷ்லாம் வாங்கிட்டு நம்ம கையோடு கொண்டு வந்துடுறது நல்லதுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கொரியரில் நியூசிலாண்டில் அலோட் கிடையாது. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் வந்து ஊருக்கு போகும்போதே வாங்கிக்கலாம். அண்ட் கொஞ்சம் சேஃப்டி பின், ஹேர் கிளிப்பு, அப்புறம் க்ரன்ச்சஸ்ஸு, அதுக்கப்புறம் சீப்பு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சிக்கு உடைக்கிற சீப்பு, நார்மல் சீப்பு, மென்ஸ்க்கு சீப்பு. அண்ட் இந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் வந்து நம்ம ஊருக்கு போகும்போது தான் வாங்கிக்க முடியும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி பேங்கிள்ஸு. ஸோ நான் வந்து எப்போயுமே காமன் கலர் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்து எந்த ட்ரெஸ்க்குனாலும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து திருவண்ணாமலை கோயில் போயிருந்தேங்க. ஸோ அந்த கோயிலில் வந்து நான் வந்து பிரசாதமும், அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேம், அந்த ஷீட்டில் தர சாமியோட ஃபோட்டோவும் வாங்கியிருந்தேன். அண்ட் இப்போ ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் வந்து ஊரில் ஃபேமஸ் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து இந்த சாரீ வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக பொங்கலுக்கு. ஸோ அந்த சாரீக்கு மேட்சாக வந்து பேங்கிள்ஸ் வாங்கியிருக்கேன். அண்ட் நான் ட்ரை பண்ணதில் மிந்த்ராவில் வந்து இந்த ப்ளூம் பர்ஃப்யூம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ப்ளூம் ஃப்ளேவர், அது ஃப்ரெஞ்ச் எசன்ஸ் பர்ஃப்யூமு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கெமிஸ்டட் ப்ளேலேயே என் சிஸ்டர் வந்து பாடி லோஷன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த கிளினிக்கில் வந்து மாய்ஸ்சரைசர் சர்ஜு. ஸோ இங்கே ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிறதால இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ட் இது வந்து ஸ்மூத்தனிங் ஹேர் மாஸ்க்கு. இது என் சிஸ்டர் யூஸ் பண்ணாங்க, நான் முன்னே சொன்ன மாதிரியே தான். ஸோ இதுவும் ட்ரை பண்ணிட்டு தான் எனக்கு ரிசல்ட் தெரியும். அண்ட் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பான்ஸில் வந்து பேசிக் ஹைட்ரா க்ரீமு. ஸோ இதுவும் ஒரு செட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். அண்ட் இது தாங்க ஊரில் போய் நான் சர்ப்ரைஸ் ஆனது. இது நியூசிலாந்து ப்ராடக்டாக எனக்கே தெரியாது. என் சிஸ்டர் யூஸ் பண்ணிவிட்டு இது ரொம்ப நல்லா இருக்குது, நீ ட்ரை பண்ணுனாங்க. நான் ஊரில் இதை ட்ரை பண்ணேன், எனக்கு நல்லா சூட் ஆச்சு. ஸோ வந்து நம்ம தலைக்கு குளிச்சுட்டு இது கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணோன்னா ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இது வாங்கிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ஃபேவரட் செக்ஷன் பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் ஃப்ளவர் மாதிரியே இருக்க ஆர்டிஃபிஷியல் மல்லிப்பூ. இது ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நிறைய பேஜில் வந்து இதை சேல் பண்ணுறாங்க. நான் வந்து ஹாப்பி பிக் அப்படின்ற பேஜ்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன்.
நான் நியூசிலாண்ட்லேருந்து 1 வீக் போகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி பூலாம் ப்ரீ ஆர்டர் பண்ணால் தான் கிடைக்குதுங்க. ஸோ நான் முன்னாடியே பண்ணிவிட்டு எனக்கு கிளம்புறதுக்கு ஒரு 4 days முன்னாடி தான் டெலிவரி ஆச்சு. கிட்டத்தட்ட மோர் தென் 1 month ஆச்சு. பட் ஆனால் அவங்க சொன்ன டைமுக்கு வந்து ப்ராப்பராக ப்ராமிஸ் பண்ண டைமுக்கு டெலிவர் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுவும் சூப்பராக இருக்குது. நம்ம வந்து 1 time வாங்கிட்டு இதை சேஃபாக யூஸ் பண்ணிக்கிட்டா போதும், நம்மளுக்கு லைஃப் லாங் வரும். அண்ட் இவங்க பேஜ்லேயே நான் முன்ன வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் வாங்கியிருந்தேன், இந்த பிச்சி பூவில் இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மல்லிப்பூவில் மொட்டில் வந்து கிளிப்பு, அதுலேயே குட்டியான ஒரு கிளிப்பு, எல்லாமே பார்க்க வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது தலையில் வச்சதும். அண்ட் இந்த மாதிரி கிளச் வாங்கியிருந்தேன். இது வந்து அழகாக நம்ம வந்து ஹேர் இப்படி டைப் பண்ணி இப்படி வச்சுக்கிட்டோன்னா தலையில் பூ வச்ச மாதிரியே இருக்கும். ஸோ தட் லாங்காக பூ வைக்க பிடிக்கல, ஆனால் குட்டியாக பிடிக்கும் அப்படின்னா வச்சுக்கலாம். நம்ம வந்து ஊரில் இருக்கோன்னா இதெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. பட் ஃபாரினில் வந்து நம்மளுக்கு இந்த நல்ல நாள்லையோ இல்லை கோயில் போகிறோம் அப்படின்னாலோ நம்மளுக்கு தலையில் வச்சுக்க வந்து பூ இல்லைன்னா இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நிவ்யாவோட லிப் பாம் வாங்கியிருந்தேங்க. அண்ட் இது வந்து என் ஃப்ரெண்டு ஃபெமினா எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க ஞாபகமாக கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த பிரேஸ்லெட்ஸ்லாம் இந்த மாதிரி டைப்லாம் வந்து ஜூடியோவில் வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் எனக்கு வந்து இந்த திலகம் மாதிரி இருக்க பொட்டு பேக்கெட் வந்து ரொம்ப பிடிக்குங்க. பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி அதான் இருக்கும். எங்கெங்கெல்லாம் ஃபேன்சி ஸ்டோர் பார்க்குறேனோ அங்கங்கெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஏற்காடு போகணுன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அது ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஹனிமூனுக்கு வந்து மால்டீவ்ஸ் போயிருந்தோம். ஸோ எங்ககிட்ட மால்டீவ்ஸ் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் இல்லை, அதுவும் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் சென்னை இது வந்து இது ரெண்டும் எனக்கு பார்த்ததும் பிடிச்சிருந்தது, வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் இந்த ஜிஞ்சர் பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆன்லைனில் பார்த்துட்டு நான் கிளம்புறதுக்கு முன்னாடி என் சிஸ்டர் வந்து எனக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணாங்க. அண்ட் இது வந்து சிங்கப்பூரில் வந்து என் ஃப்ரெண்டு பிரியங்கா வந்து என்னை மீட் பண்ண வந்தாங்க. ஸோ அவங்க வந்து எனக்கு க்யூட்டாக ஒரு டால் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஊர்லேருந்து பொங்கலுக்காக வந்து ஒரு சாரீ வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக எங்கள் அம்மாவுக்கும் மாமியாருக்கும் கூட்டிகிட்டு போய் நாங்கள் காஞ்சிபுரம் பாபுஷாவில் வந்து சாரீ வாங்கி கொடுத்தோம். ஸோ அப்போ வந்து நானும் இந்த சாரீ வந்து பிக் பண்ணி எடுத்திருந்தேன். இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ப்ளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பேக்கில் லேஸ் கூட வைக்கல, ஜஸ்ட் நார்மல் ப்ளவுஸ் தான் இது. அப்புறமேட்டா குட்டி குட்டியான சோப் வாங்கியிருந்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் லோக்கலாக ட்ராவல் பண்ணும்போது எனக்கு தேவைப்படுது. அண்ட் இங்கே வந்து குட்டி சோப்லாம் இல்லைங்க ரொம்ப நியூசிலாண்டில். ஸோ எல்லாமே வந்து பெருசு பெருசாக இருக்கிறதால நான் ஊருக்கு போயிருந்தப்போ இந்த மாதிரி மினி சோப்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஃபோனோட டெம்பர் கேஸுங்க. ஸோ இங்கே வந்து டெம்பர் உடஞ்சிட்டா நம்மளுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்குலாம் $25 கிட்ட ஆகுது. ஸோ அதனால் நான் ஊரில் வந்து டெம்பர் கிளாஸ் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் வாங்கியிருந்தேன். அண்ட் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேர் ஃபோன் கேஸஸும் வாங்கிட்டு வந்திருந்தோம். நெக்ஸ்ட்டு வெசல்ஸ்லாம் பார்க்கலாம். இது வந்து ஹீட் தாங்கிறதுக்காக வச்சுருக்கிறது. ஸோ நம்ம சூடாக ஏதாவது வைக்கிறோன்னா இதை வச்சுட்டு இது மேலே பேஸாக வச்சுட்டு மேலே பாத்திரம் வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் அன்னக்குத்தி எல்லாருக்குமே தெரியும், என்கிட்ட இல்லை, அதனால் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் நான் ஏற்காடு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அப்போ ரிட்டர்ன் வரும்போது விக்ரவாண்டியில் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் திறந்துருக்காங்க. எக்ஸாக்டாக திண்டிவனத்துலேருந்து ஒரு 20 to 30 minutes தான். ஸோ ரிட்டர்ன் வரும்போது அங்கே நிறுத்தி கொஞ்சம் சாமான்லாம் வாங்கணும். ஸோ அதில் வந்து எனக்கு டிஃபன் பாக்ஸ் வீட்டில் ஒன்று வச்சுக்கணும்னு ஆசை. இங்கே யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸ்க்கு சமைச்சு கொடுக்குறோன்னா கூட நம்ம வந்து ஒரு லேயர் வந்து ஃபுட் வச்சுட்டு வேறு ஏதாவது கிரேவிஸ் வச்சு கூட அழகாக பேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ தட் நம்ம ஊரில் இருக்க மாதிரியே இருக்கும். அண்ட் நம்ம விக்ரவாண்டி சரவணாக்கு போனதுக்கான மெயின் ரீசன் வந்து இந்த வெசில் வாங்குறதுக்கு தாங்க. எங்கள் அம்மா வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாத்திரம் வாங்கி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ இங்கே வந்து இதே மாதிரி நான் 2 வாங்கினேன் ஆக்சுவலி. ஒன்று வந்து வெண்பொங்கலுக்கு, இன்னொன்று சக்கரை பொங்கலுக்குன்னு சொல்லிட்டு. பட் என்கிட்ட லக்கேஜ் இல்லை, வைக்க முடியாதால் ஒன்று வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஏற்கனவே என்கிட்ட நியூசிலாண்டில் ஒரு பாத்திரம் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா $594. அண்ட் இதுக்கு வந்து ஒரு பிளேட்டும் வாங்கியிருந்தேன் மேலே வச்சு மூடுறதுக்கு. இது $59. நெக்ஸ்ட்டு வந்து டீ ஆற்றுறதுக்கு வந்து ஒரு சொம்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அதை ஃபில்டர் பண்ணி ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி பிடிக்கிற கிளாஸு இந்த மாதிரி இருந்தால், கிளாஸ் டைப் மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஆற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கடையில் சொன்னாங்க. உண்மையாலுமே அந்த கடையில் சர்வீஸ் சூப்பருங்க. எல்லாருமே கூட இருந்து என்ன வேணும், என்ன சைஸ் வேணும் அதெல்லாம் ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்து வந்து இந்த டபரா செட்டு, இது ரொம்ப நாள் ஆசை போனால் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே 2 செட்டாக வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் குட்டி குட்டி சொம்பு வந்து வேணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுவுமே சின்னதாக ஒரே ஒரு சொம்பு மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் இது ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா $113. ஸோ இது வந்து ஒரு இடியாப்பம் தட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு தட்டி இட்லியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் ஐ திங்க் அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் வாங்கினேன்னு நினைக்கிறேங்க. ஆன்லைனில் தான் ஆனால் வாங்கினேன். இது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் 2-in-1ஆகவும் இருக்குது. நம்மளுக்கு வந்து 2 பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி காம்பேக்டாகவும் வச்சு எடுத்துகிட்டு வரதுக்கும் ஈஸியாக இருந்தது. அண்ட் மாவு அரைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாவு ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு மாவு பாக்ஸ் வாங்கிடுங்க.
அதுக்கப்புறம் இந்த வாட்டி தான் போய் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கிரைண்டர் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஊர்லேருந்து. இது வந்து ப்ரீத்தி பிராண்டோடது, அஸ்ட்ரா எக்ஸ்பர்ட்டு. ஸோ இது இன்னும் நான் யூஸ் பண்ணி பார்க்கல. யூஸ் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக என்னோடய ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது கூட வந்து ஃபுட் ப்ராசஸரும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைறது, அப்புறம் காய்கறி வெட்டுறது எல்லாமே அதிலே பண்ணிக்கலான்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து சௌபாக்கியா பிராண்டோட ஆப்ப கடாய் வாங்கியிருந்தேன். இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேங்க. இதுவும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்கிறேன். நான்ஸ்டிக் இது கம்ப்ளீட்லி. அண்ட் நெக்ஸ்ட்டு விபி டேஸ்லேருந்து இந்த டீப் ஃப்ரை பேன் வாங்கியிருந்தேன். இது எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை. ஸோ தட் இதில் நம்ம வந்து கிரேவி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா வடை போடுறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல வெயிட்டாகவும் இருக்குது அண்ட் ட்ரிபிள் லேயரோடு இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. அண்ட் அதே விபி டேஸ்லேருந்து நான் வந்து நைஃப் செட்டும் ஒன்று வாங்கியிருந்தேங்க. ஸோ இங்கே எல்லாமே நைஃப் தான் இல்லைங்களா, ஒரு நல்ல நைஃப் செட் வேணும்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அண்ட் தீபாவளி எப்போ வாங்கினதால இது ரெண்டும் வாங்கினதுக்கு ஒரு ட்ராவல் மக் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்தது. அண்டு இது வந்து மில்டனோட ஹாட் பாக்ஸ் வாங்கியிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சைஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து அந்த விக்ரவாண்டி சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கியிருந்தேன். நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட. ஸோ ஓப்பன் பண்ணால் ஸ்பேஸ் வந்து இப்படி இருக்குங்க. இது வந்து கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு எங்கள் 2 பேருக்கு. அதுக்கப்புறம் சின்ன வயசில் குடிப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி ஸ்ட்ரா போட்ட டம்ளர், இது எனக்கு அப்பத்துலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஸோ சும்மா ஆசைக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் இந்த வேல் வந்து ஜிஆர்டிலேருந்து என் தங்கச்சி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அவளோட ஞாபகார்த்தமாக கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இது வந்து அம்மா எனக்கு வந்து ஜிஆர்டியில் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் லக்கேஜில் கொண்டு வரும்போது. அண்ட் இந்த துளசி மாடமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இதுவும் வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குங்க. ஸோ ஊருக்கு யாராவது போகிறீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஜிஆர்டியில் அழகாக விற்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜிஆர்டியில் தான் வாங்கியிருந்தோம். உள்ளே வந்து ஒரு 10 கிராம்ஸ்க்கு வந்து சில்வர் காயின் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து சில்வர் காயின் வந்து கிடைக்கவே மாட்டேங்குதுங்களா, அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க கடையில். ஸோ இது ஒரு 10 கிராமோட சில்வர் காயின்ங்க இது உள்ளே இருக்குது. அண்ட் அழகாக இட்ஸ் அ கேர்ள்னும் இருக்குது. பாய்க்கும் இதே மாதிரி வச்சுருக்காங்க, நம்ம அழகாக வாங்கிட்டு வரலாம். ஸோ இதுவுமே நம்மளுக்கு லக்கேஜில் வைக்கும்போது உடையாது, ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாகவும் இருக்கும் நம்ம கொடுக்குற கிஃப்ட்டு. ராஜிஸ் கிச்சன்லேருந்து நிறைய ரெடி டு மிக்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. இவங்களும் வந்து ஒரு யூடியூப் பேஜ் வச்சுருக்காங்க, ராஜிஸ் கிச்சனுன்ட்டு. அண்ட் ஒரு சின்ன ஊரில் இருந்து அவங்க ஒரு பெரிய பிராண்டை உருவாக்கியிருக்காங்க. டே பை டே அவங்க க்ரோத் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் நேரில் திண்டுக்கல்லில் போய் உங்களை ஷாப்பில் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது. பட் இந்த வாட்டி டைம் இல்லை, முடியல. அதனால ஆன்லைனில் வந்து அவங்க தீபாவளிக்கு ஒரு காம்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வந்து சிக்கன் 65 மசாலா, ஏபிசி பவுடர், அப்புறம் குழம்பு பவுட்ரு, உளுத்தங்களி பவுட்ரு, ராகி மாவு, அதுக்கப்புறம் ராகிலே சாக்கோ மால்ட்டு, அப்புறம் முருங்கைக்கீரை ரைஸ் மிக்ஸு, மணத்தக்காளி ரைஸ் மிக்ஸு, அப்புறம் ஹெல்த் மிக்ஸு எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன். பாபுஷா கடை வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கடைங்க. இந்த கடையில் தான் நான் வெட்டிங்க்கும் சாரீ எடுத்தேன். ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே அங்கேருந்து எடுத்து கொடுத்துருந்தோம். கலர் காம்பினேஷன்ஸு, கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து நம்ம சென்னையில் கூட பார்க்க முடியாதுங்க. அண்ட் இது வந்து லாஸ்ட் மினிட்ல நான் ப்ரீப்ளீட் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ வந்து எனக்கு வந்து பண்ணி கொடுத்தது வந்து எங்கள் ஊரில் இருக்க ஒரு ஹைஃபை கேர் அப்படின்ற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இலக்கியா அக்கா. ஸோ அவங்க வந்து எனக்கு லாஸ்ட் மினிட்லேயும் அவ்வளோ நீட்டான ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம ஓவராலாக கொண்டு வந்திருந்த ஐட்டம்ஸ் இதாங்க. ட்ரெஸ் மட்டும் அடுத்த செட்டில் காமிக்கிறேன். அண்ட் நம்ம லக்கேஜில் 80% பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் தாங்க இருந்துச்சு. நியூசிலாண்டில் மென்ஸுக்கு வந்து ஃபார்மல்ஸ் ரொம்ப கிடைக்கிறதும் கஷ்டம். அண்ட் லேடிஸ் நமக்கும் ஊரில் கிடைக்கிற அளவு கம்ஃபர்டபுளான க்ளோத்ஸ் இங்கே கிடைக்கிறதும் கஷ்டங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து க்ளோத்ஸுக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம் என்னென்ன க்ளாத்ஸ் வாங்கியிருக்கோன்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு வந்து எல்லாமே வெஸ்ட் சைடில் தான் சூட் ஆச்சுங்க. இந்த மாதிரி ஜீனுக்கு போடுற எல்லா டாப்புமே கியா கர்வ்ஸ் என்ற பிராண்டில் வந்து வெஸ்ட் சைடில் வந்து எனக்கு நல்லாவே சூட் ஆச்சு. ஸோ அதுலேருந்து நிறைய டாப்ஸ் வந்து வாங்கியிருந்தேன், ஷர்ட்டு எல்லாமே. அண்ட் ஊரில் வாங்கின எல்லாமே நான் வந்து அயர்ன் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். ஸோ தட் லக்கேஜ் வைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் சேவ் ஆகும். அண்டு இந்த மாதிரி கேஷுவலான டிஷர்ட்ஸும் நிறைய வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்து வெஸ்ட் சைட் பிராண்ட் தான், பாண்டிச்சேரியில் இருக்க வெஸ்ட் சைட் போய் வாங்கியிருந்தேன். அண்ட் இதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அது என்னால் வந்து டைமே இல்லை. ஆன்லைனில் வந்து என்னோடய அட்வைஸ் வந்து ஊருக்கு போகிறீங்கன்னா பெட்டர் வந்து உங்களுக்கு சைஸ் தெரியும்னா ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும், ரொம்ப அலைச்சல் இருக்காது.
அடுத்து வந்து எத்தினிக் வியர்ஸ். நம்ம 3 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் ஊருக்கு போயிட்டு வரோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்த எல்லா எத்தினிக் வியருமே போட்டாச்சு. ஸோ அதனால் அடுத்து ஒரு செட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த செக்ஷனில் இருக்க எல்லாமே இன்ஸ்டோரில் வாங்கினது தாங்க. இன்ஸ்டோர் எல்லாருக்குமே தெரியும், பாண்டி பஜார், வேளச்சேரி, அண்ணா நகர்லலாம் இருக்குது. ஸோ அங்கே வந்து குர்த்திஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் குர்த்திஸு, அதுக்கப்புறம் வந்து இது வந்து அந்த ரெமோ ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். அடுத்து இன்னொரு செட் ஆஃப் குர்த்திஸு, இதெல்லாம் வந்து வேறு கடையில் வாங்கினது. இது வந்து அவாசா பிராண்டு, ட்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து ஒரு கார்ட் செட் மாதிரி வாங்கியிருந்தேன். அண்ட் இதுவுமே ஒரு பர்பிள் கலரில் அழகாக ஒரு ஒயின் கலரில் வந்து ஒரு குர்த்தி. அண்ட் காமன் கலர்ஸில் பிரிஸ்மா லெகின்ஸ் வாங்கியிருந்தேங்க. ஒயிட்டு, மெரூனு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் டோன் கலரு, பிளாக்கு, அதுக்கப்புறம் ஒயிட்லேயும் இந்த கோல்டன் கலர்லேயும் ஒரு ஷாலும் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து திருவண்ணாமலை என் தம்பிக்கு கல்யாணம் இருந்தது. ஸோ அதுக்காக அவருக்கு எடுத்தோம். இதுவுமே வந்து அந்த டிசைனர் சர்க்கிள் ஷாப்பிங் மாலில் தான் எடுத்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் வந்து இது வந்து அவன் கல்யாணத்துக்கு நான் வியர் பண்ணியிருந்த சாரீ. ஸோ அதை அப்புறம் அயன் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். அண்ட் கொஞ்சம் வேஷ்டி, அப்புறம் இவருக்கு கல்யாணத்துக்கு அவங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு. ஸோ இதுவுமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதுவும் அயன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த நைட் ட்ரெஸ்லாம் வந்து நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேங்க. ஸோ மிந்த்ராவில் தான் வாங்கியிருந்தேன். இந்த சன்ஸ்கிருதி பிராண்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அவருக்கு கொஞ்சம் ஜீன்லாம் பார்த்து வாங்கியிருந்தோங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து கேஷுவல் டாப்ஸ் வந்து அயன் பண்ணாமல் போடுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மெட்டீரியல். அப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ப்ளீட்டட் ஸ்கர்ட் வாங்கணும்னு ஆசை. ஸோ இந்த கலரில் வாங்கினா மேலே எந்த டார்க் கலர் டாப்னாலும் போட்டுக்கலாம், அழகாக இருக்கும் அப்படின்னு வாங்கியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டு சம்மர் வர போகிறதால இவருக்கு எல்லாமே ஷார்ட்ஸ் வாங்கியிருந்தோம். அண்ட் எனக்கு எங்கள் ஊரில் பிஆர்எஸ் கடையில் வந்து மங்கை நைட்டிஸ் வாங்கியிருந்தேன். ஒரு 3 நைட்டி, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, காட்டன் ஃபுல்லாக. அண்ட் இது எல்லாமே வந்து அவருக்கு ஹூடிஸ் வாங்கியிருந்தார். ட்ராவல் நிறைய பண்ணுறதால அவருக்கு மேலே வியர் பண்ணிக்கிறதுக்காக ஹூடி வாங்கியிருந்தார். அண்ட் ஃபார்மல்ஸ் எல்லாமே வந்து அவருக்கு வாங்கியிருந்தோம். இது வந்து நான் அந்த டிசைனர் சர்க்கிள் சொன்னேன் இல்லைங்களா, பனர்கட்டா ரோட்டில் பெங்களூரில் இருக்க கடை. அந்த கடையில் இந்த பிராண்டோட ஃபார்மல் எடுத்திருந்தார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. அவர் இதுலேயே நேவி ப்ளூவும் இன்னொன்று எடுத்தார். அதுதான் அவர் ட்ராவலுக்கு வரும்போது வியர் பண்ணிட்டு வந்தார். ஸோ இது வந்து யாராவது ஜென்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, பெங்களூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த பவாய் பிராண்ட் தாங்க. ஊரில் ஃபுல்லாக மேக்ஸி தான் போட்டிருந்தேன். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியும், மேக்ஸியில் மட்டும்தான் நான் ஃபுல்லாக இருந்தேன். அவங்களோட மேக்ஸிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபிட்டிங் ஆகட்டும், எல்லாத்துலேயும் பாக்கெட்ஸு, ரொம்ப லைட் வெயிட்டு, லைனிங் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் வியர் பண்ணால் வந்து நம்ம எல்லா இடத்துக்குமே போட்டு போகிறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. லைக் வந்து மால் போகிறோம், அப்படி இல்லைனா தேட்ரு போகிறோம், பீச் போகிறோம், இல்லை யாரையாவது பார்க்க போகிறோம், ரெஸ்டாரண்ட் போகிறோம், எதுக்குனாலுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இங்கே 3 வருஷமாக நான் வந்து வெறும் ட்ராக் பேண்ட்டே நிறைய போட்டுட்டு எனக்கு ஊருக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் ஏதாவது கவுனு, சுடிதார் அந்த மாதிரி போடணும் தான் ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அவங்களில் நான் ஒரு 7-8 மேக்ஸிஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஊர்லேயும் நான் யூஸ் பண்ணேன் நிறைய மேக்ஸிஸு. அவரோட ட்ரெஸ் எல்லாமே பெரும்பாலும் ஆன்லைன் ஷாப்பிங் தாங்க. எல்லாமே ட்ரெண்ட்ஸில் தான் வாங்கினார். ஸோ என் தங்கச்சி வந்து அது எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி சூப்பராக ஆர்டர் போட்டு ரிட்டர்ன் போடுறது எல்லாமே அவள் பார்த்துக்கிட்டா. இது எல்லாமே அவரோட கேஷுவல் வியர்ஸு, டிஷர்ட்டு, கேஷுவலாக போட்டுக்கிற ஷர்ட்டு. அண்ட் இது எல்லாமே ஃபார்மல்ஸ் அவருது. ஸோ சொன்ன மாதிரி நெட்ப்ளே வந்து ட்ரெண்ட்ஸோட பிராண்ட் இல்லைங்களா, ஸோ அதில் தான் நிறைய வாங்கியிருந்தார். எல்லாத்தையும் அயன் பண்ணியே கொண்டு வந்துட்டோம். அண்ட் இந்த ட்ரெஸ் மாதிரி ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு 2 தடவை மெயில் தையல் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதையுமே நான் அயன் பண்ணி தான் கொண்டு வந்தேன். ஸோ தட் எனக்கு நல்லா ஸ்பேஸ் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பலாசோ பேண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ட்ராவலுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க ஒரு பேண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம், ஃபார்மல்ஸ் இல்லை. ஆனால் இது எல்லாமே ஆன்லைனில் என் தங்கச்சி ஆர்டர் பண்ணியிருந்தா. என் கசினுக்கும் சரி, என் தங்கச்சிக்கும் சரி, ரேணுக்கும் ஷர்மிக்கும் அவங்களுக்கு வந்து இந்த பெய்ஜ் கலர் மேலே ரொம்ப க்ரேஸாக இருந்தது. நீ இதை ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி இதில் நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நான் வரும்போது ட்ராவலுக்கு போட்டு வந்திருந்தேன். அண்ட் ஊருக்கு போகிறோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான இன்னர் வேர்லாம் வாங்கிக்கோங்க, போத் மென் அண்ட் உமனுக்கு. ஸோ அது நிறைய வாங்கிட்டு 6 மந்த்ஸ்க்கு ஒரு செட் யூஸ் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு 6 மந்த்துக்கு இன்னொன்று யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது மறக்காமல் வாங்கிக்கணும். அதுதான் நம்மளுக்கு இங்கே அந்தளவு கம்ஃபர்டபுளாக கிடைக்காது. ஸோ இதுதாங்க என்னோடய ஓவரால் 100 kg ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு காமிச்சாச்சு ஓப்பன் பண்ணி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். until then bye.